எல்லா ஜனங்களும் எப்படியாவது என் நாடு வெற்றி பெறணும், என் மக்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த மனுஷன் மாத்திரம் என்ன பண்ணானா, உலாத்திட்டு இருந்தானா. இதான் சரியான வார்த்தை. மொட்டை மாடியில் எங்க ஒரு விசுவாசி வில்றா நீங்க பாருங்களேன். ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றையும் அறிந்தவன் தான், எல்லா தேவனுடைய காரியங்களையும் அறிந்தவன் தான், ரகசியங்களை அறிந்தவன் தான், எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் செய்ய வேண்டிய காரியத்தை தவறுனது நிமித்தமாய் நடந்த ஒரு வேலை என்ன தெரியுமாங்க, ஒரு பாவத்தில் விழுறான். இன்னைக்கு நம்ம ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்ய மாட்டார் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யறது கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை நம்ம செய்யறது கிடையாது. எல்லா மக்களும் எப்படியாவது நம்ம வெற்றி பெறுவோமா அந்த போரில் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழல்ல, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு சூழல்ல இந்த மனுஷன் அந்த போராட்டத்தில் பங்கு உள்ளவர்களாய் மாறாம என்ன பண்றான் தெரியுமாங்க, ரிலாக்ஸ்டா மொட்டை மாடல சுத்திட்டு இருக்காரு தலைவர். எங்க பாவத்தில் விழுறான் பாருங்க. பாவத்தினுடைய முதலாவது காரியம் எங்க நடக்குது பாருங்களேன். when you fail to do what you have to do. இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாரும் சில தவறுகளில் சிக்கிக்கொள்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம மாட்டிக்கொள்கிறோன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யறது கிடையாது.